ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. ரொம்ப லாங் கேப் ஆகிடுச்சு. வீடியோ ஒரு கன்சிஸ்டன்ஸாக என்னால் போடவே முடியல. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அப்லோட் பண்ணவே கொஞ்சம் காலம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக ரொம்ப ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் வரப்போகிற நாட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான வீடியோஸ் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ மிஸ் பண்ண சப்போர்ட் எனக்கு எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ தான் புதுசாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. குட்டியாக லைக்கும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நாங்கள் ரோஸ் செடி வாங்கினது ஒரு 50 ருபீஸ் அந்த மாதிரியே நாங்கள் வாங்கிடுறோம். ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான செலவு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. வீட்டில் எங்கள் அம்மா திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த வெளியே நம்ம கடையில் போய் ஃபர்டிலைசர், பெஸ்டிசைடு அந்த மாதிரி வாங்குறது இல்லாமல் கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி ஃபர்டிலைசர் இந்த மாதிரிலாம் மேக் பண்ணி சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது மற்றவங்களுக்குமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செடியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி நான் அவ்வளோதான், இனிமேல் க்ரோத்தே இருக்காது, இறந்துடும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி, இந்த ஃபர்டிலைசர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது போது எனக்கு நல்லாவே பெஸ்ட் ரிசல்ட் கிடச்சிதுங்க. புது கிளைகள் அழகாகவே எடுத்து வந்தது. ஸோ அப்படி என்ன சத்துக்கள் இந்த ஃபர்டிலைசரில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான மேக்ரோ நியூட்ரியன்ட் சொல்லக்கூடிய பொட்டாசியம் ப்ளஸ் பாஸ்பரஸ் சத்துக்கள் இதில் அடங்கி இருக்குது. நைட்ரஜன் கண்டென்ட் மட்டும் இதில் அதாவது கிடையாது. மைக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்லக்கூடிய கால்சியம், மெக்னீஷியம், அயன், காப்பர் இந்த மாதிரியான முக்கியமான சத்துக்கள்லாம் இந்த ஃபர்டிலைசரில் அடங்கியிருக்கு. சும்மா ஒரு கைப்பிடி இருந்தால் போதுங்க. நம்ம குப்பை பாஸ்கெட்டில் தான் போடுவோம். சில தோட்டம் வச்சுருக்கவங்க கம்போஸ்ட்டாக கூட இதை வச்சு நம்ம மேக் பண்ணிக்கிறாங்க. இது அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட் கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் செடியில் பூச்சியினுடைய தாக்கங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கம்மி பண்ணுறதுக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மாடியில் ரோஸ் செடி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த செடியிலையும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட் ப்ராப்ளம் ஏற்பட்டு இலைகள் எல்லாமே கொட்டிடுச்சு. சில இலைகள் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்தது. ஸோ இது நான் ஃபோலியர் ஸ்ப்ரே மாதிரியும் பண்ணி விட்டதில் நல்லாவே ரிசல்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்டிலைசருடைய பயன்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்ன சொன்ன மாதிரி இதில் பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ் சத்துக்கள் இருக்கு இல்லைங்களா. பொட்டாசியம் இருந்தோம்னாவே செடிகளுக்கு சட்டுன்னு நோய் தாக்காது. இது ஒரு டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். ப்ளஸ் நமக்கு ஒவ்வொரு செடிகளில் பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சாக பூக்கள் எடுத்து வரும். காய்கள், அதுக்கப்புறம் பழங்கள்லாம் நல்லாவே எடுத்து வரும். ஸோ இந்த மாதிரியான பூக்கள், காய்கள், பழங்கள்லாம் நல்லா எடுத்து வரதுக்கு இந்த பொட்டாசியம் சத்துக்கள் கண்டிப்பாக தேவை. அது நம்ம ஃபர்டிலைசர் இருக்கிறதுனால அது நல்லாவே அமேசிங்காக ஒர்க் ஆகும். ப்ளஸ் பாஸ்பரஸ் சத்து இருக்கிறதுனால, பாஸ்பரஸ் அப்படின்னாவே அது ரூட் மேக்கர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ வேருடைய பிடிமானம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கும். ஸோ வேர் நல்ல வளர்ச்சி இருந்தாவே செடிகள் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைங்களா. நம்ம மண் பகுதியில் தண்ணி கொடுத்தாலும் சரி, இல்லை நம்ம ஃபர்டிலைசர், லிக்விட் ஃபர்டிலைசர்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அது வேர் பகுதி மூலமாக நல்லா எடுத்து செடிகள் முழுமைக்கும் சென்றடைகிறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். கால்சியம், அயன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், காப்பர், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான சத்துக்கள் இல்லைங்களா செடிகளுக்கு. ஸோ இதெல்லாமே இருக்கிறதுனால ஓவராலாக பிளான்ட்டோட க்ரோத்தே பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது. மெயினாக செடிகள் அப்படியே க்ரோத் ஸ்டன் ஆகிடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. வச்ச மாதிரியே இருக்குதுங்க, ஒன்றுமே ஒரு புது தளிரே எனக்கு செடிகளில் வளரல, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. எல்லா ஃபர்டிலைசருமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்பரஸ் சத்துக்கள் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் செடி க்ரோத் ஸ்டன் ஆகிடும். ஸோ நம்மளுடைய ஃபர்டிலைசரில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் ரிச் கண்டென்ட் இருக்கிறதுனால இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு கண் கூட தெரியுது. புது புது தளிர்கள்லாம் அழகாக எடுத்து வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் மொட்டுக்களும் நிறைய வச்சுருக்கு. ஸோ இந்த ஃபர்டிலைசர் அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பூண்டோட தோல் தான். இது நம்ம சமையலுக்கு நிறைய விதத்தில் பயன்படுத்தும் இல்லைங்களா. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பல்காகவே உரிச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. இந்த தோலை வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி எறிவோம். அதை தூக்கி எறியாமல் நம்ம கார்டனிங்க்கு அழகாகவே பயன்படுத்திக்கலாம். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ கண்கூடாவே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா. நான் எந்த ஒரு ஃபர்டிலைசரும் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னுடைய செடிகளில் பயன்படுத்தி பார்த்துட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இது நல்லா கண்கூடாவே தெரியுது. ரொம்ப அமேசிங்காகவே ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் கூட நமக்கு போதும். நம்ம
டீ மாதிரி ஈஸியாக மேக் பண்ணி தோல் வந்துட்டு எப்படி நம்ம ஃபர்டிலைசராக மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பூனோட தோல் வந்துட்டு நம்ம வெங்காய தோல் வந்து எப்படி வந்து அந்த மண் பகுதியில் வந்து செடிகளுக்கு போட்டு விடுறோமோ அதே மாதிரி போட்டு விடலாங்க. போட்டு விட்டு மூடி விட்டுட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி வந்து செடிகளுக்கு வந்து ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபர்டிலைசராக வந்து ஒர்க் ஆகும். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட் வந்து செடிகளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டீ மாதிரி வந்து நம்ம மேக் பண்ணி செடிக்கு வந்து கொடுக்கலாம். நல்லாவே க்ரோத் வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ அதை எப்படி மேக் பண்ணணும்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது அந்தளவுக்கு ஃபாஸ்ட் ரிசல்ட் வந்து இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். மெதுவாக தான் அது மக்கி செடிகளுக்கு வந்து நம்ம தண்ணி கொடுக்க அந்த சத்துக்கள் வந்து வேர்பகுதி மூலமாக செடிகளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்லோ ரிலீஸான ஃபர்டிலைசர் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு இன்ஸ்டன்ட் டானிக் மாதிரி வேணும், என்னோட செடிகளை வந்து ஸ்டன் ஆகிடுச்சு க்ரோத் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காமிக்கிறத நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 லிட்டர் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பூண்டு தோலை வந்து சேர்த்திடலாம். 2 நல்லா கட்டி பூண்டு வந்து உரிச்சோம்னா எவ்வளோ தோல் வருமோ அதை வந்து நீங்கள் சேர்த்திக்கோங்க. வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பச்சை தண்ணியும் சேர்த்திக்கலாம். நல்லா இன்னும் ஊறி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு நிழலான பகுதியில் 24 மணி நேரம் வந்து வச்சுருங்க. கிச்சன்லேயே ஒரு ஓரத்துலேயே வச்சிட்டிங்கன்னா போதும். ஒரு நாள் வைக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து 2 நாள் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். நல்லா ஊறி வரும். அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கி நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் டானிக் வந்து நமக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்ல தண்ணியினுடைய கலரே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு இல்லைங்களா. அதில் வந்து குட்டி குட்டியாக ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரியும் வரும். இங்கே பாருங்கள், ஒரு சோப்பு நுர வர மாதிரி வருது பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு சத்துக்கள் வந்து நல்லாவே இறங்கியிருக்கு. இதை வந்து இப்போ நம்ம வடித்து எடுத்துடலாம். அந்த பூனோட வாசம் வந்து அப்படி நல்லா தெரியுது. இந்த ஸ்மெல்லுக்கு தான் வந்து சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தால் கூட அது போயிடுது. இதை வந்து நீங்கள் தூக்கி போடாமல் நீங்கள் கம்போஸ்ட் வந்து அந்த கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்லாம் செய்வாங்க இல்லைங்களா, அந்த பின்னில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அமேசிங்கான ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் டானிக்னே நம்ம சொல்லலாம் செடிகளுக்கு. இது கொடுக்கும்போது பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம டைரெக்டாக மண் பகுதியிலையும் வந்து ஊற்றி விடலாம், இலைகள் மேலேயும் தெளித்து விடலாம். அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மண்ணை வந்து டைல்யூட் பண்ணிட்டுருங்க. அதாவது தண்ணி வந்து கொடுத்துருங்க மண் பகுதியில். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபர்டிலைசர்னு கிடையாது, எந்த லிக்விட் ஃபர்டிலைசர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தது அப்படின்னா செடிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்டிலைசரை வந்து பயன்படுத்துங்க. இதில் வந்து நம்ம இன்னும் கூட கொஞ்சம் டைல்யூட் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 1 லிட்டர் நீங்கள் ஃபர்டிலைசர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணியை கலந்து விட்டு மண் பகுதிக்கு கொடுக்கலாம். இப்போ தான் நம்மளுடைய செடிக்கு கொடுத்துடலாம். செடியோட சைஸை பொறுத்தும் இந்த ஃபர்டிலைசர் கொடுக்கக்கூடிய அளவு வந்து மாறுபடும். பெரிய செடியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 1 லிட்டர் அளவே கொடுத்துக்கலாம். இல்லை இப்போ தான் சின்னதாக வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு 200 ml வந்து கொடுத்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். எத்தனை நாளுக்கு ஒரு முறை இதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை தாராளமாக வந்து கொடுக்கலாம். ஃபாலியர் ஸ்ப்ரேவாகவும் பண்ணிவிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மண் பகுதிக்கும் இதை வந்து கொடுக்கலாம். இதை ஃபாலியர் ஸ்ப்ரேவாக வந்து நீங்கள் இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வடித்து எடுத்துருங்க. ஏன்னா அந்த இதில் வந்து மாட்டிக்கிச்சுன்னா அப்படின்னா இது வந்து அடைச்சிக்கும் இல்லைங்களா. அதனால் நல்லா வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து ஊற்றி நம்ம ஃபாலியர் ஸ்ப்ரேவாக பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது வந்து எல்லா வகையான செடிகளுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஆர்கானிக்கான ஒரு ஈஸியான ஃபர்டிலைசர் இல்லைங்களா. இது வந்து எப்படி எந்த மாதிரியான செடிகளுக்கு வந்து ஃபாலியர் ஸ்ப்ரேவாக பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து காய் செடியெலாம் வந்து பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் பாருங்கள், தக்காளி செடியெலாம் இப்போ தான் வந்து அந்த பூக்கள்லாம் வந்திருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி சமயத்தில் இந்த ஃபாலியர் ஸ்ப்ரே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட வேண்டாம். இதில் இருக்கக்கூடிய அந்த காட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பூக்களை வந்து கொட்டுற மாதிரி செஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி செடிகளுக்கு இந்த ஃபர்டிலைசரை வந்து ஃபாலியர் ஸ்ப்ரேவாக பண்ணி விடாமல் மண் பகுதிக்கு வேணால் நீங்கள் கொடுங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எந்த சமயத்தில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும்னு பார்த்தீங்கன்னா எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஏர்லி மார்னிங், அப்படி இல்லைன்னா லேட் ஈவினிங், இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா ஏதாவது சொல்லணும்னு நினச்சாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.